இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவி பேரரசு வைரம். சரியா? தமிழ்நாட்டில் நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாரு அப்படின்னா கவிஞர் வைரம். சரியா? கவி பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசர் அப்படின்னா உயர்ந்த நிலை. இந்த கவிஞர்களிலேயே ரொம்ப அரசருக்குரிய சிறப்புடை பெற்றிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்ம கவி பேரரசு வைரமுத்து ஐயாவை சொல்லலாம். இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து மக்களுடைய வாழ்வியல அழகா நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்காரு. அது போக திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்தது மலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. ஒருத்தர் பாப்ப வாழ்க்கையில கவிஞரா இருப்பாங்க, ஒரு சிலர் திரைப்பட பாடலாசிரியரா இருப்பாங்க. ஆனா இந்த கவி பேரரசு வைரமுத்துவ பாத்தீங்க அப்படின்னா கவிஞராகவும் இருக்கிறாரு, திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்கிறாரு. சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு. அதுபோக பத்மஸ்ரீ என்கின்ற உயர்ந்த விருதையும் வாங்கியிருக்காரு. ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரராக இவர் என்ன திகழ்கிறார். அந்த திருத்தி எழுதப்பட வேண்டிய தீர்ப்புகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து நம்மளுக்கு பாடப்பகுதியை எழுதிருக்காங்க அப்படின்னா வித்தியாச அன்னங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அன்னங்கள் அப்படிங்கிறத இரண்டு வகைய உண்டு. பழைய காலத்துல ராஜாக்கள் காலகட்டத்துல இந்த அன்னப்பறவை அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருந்ததாக நம்மளுக்கு வரலாறுகள் எடுத்து வைக்கின்றன. அந்த அன்னப்பறவைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பாலையும் தண்ணியும் ஊற்றி வச்சோம் அப்படின்னா பாலை மட்டும் குடித்து கொண்டு பாலிலிருந்து தண்ணியை மட்டும் பிரித்து பாலை மட்டும் உண்டு விட்டு இந்த தண்ணீரை மிச்சம் வச்சு. சரியா? அதுக்கடுத்து பழைய ராஜாக்கள் விருந்துக்கு போகும்போதெல்லாம் இந்த அன்னப்பறவையை எடுத்துட்டு போவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த அரசர்கள் கூடியிருக்கிற அந்த விருந்தோம்பல் நிகழ்வுல சில எதிரி நாட்டு அரசர்கள் அந்த விருந்துல விஷத்தை கலக்கக்கூடும். அந்த விஷத்தை அரசர்கள் உண்ணாமல் இருக்க முதல்ல அந்த உணவை அந்த அன்னப்பறவைக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அந்த அன்னப்பறவை உண்டுச்சு அப்படின்னா அதுல விஷமில்லை அப்படிங்கிறது பொருள். அந்த அன்னப்பறவை அந்த உணவை உட்கொள்ள அப்படின்னா அதுல விஷம் கலந்துருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்படி விஷம் கலந்திருப்பதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விருந்தோம்பல் இருந்து இந்த அரசர்கள் விலகி இருந்த ஒரு நிலை நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். அதுக்கடுத்து இன்னொரு அன்னம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னம், நாம் 3 வேளை உண்கின்ற அன்னம். அந்த அன்னம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு சட்டியிலேயோ எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள என்ன பண்றோம், பாலை ஊற்றிருந்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த அன்னத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த அன்னப்பறவை எப்படி அந்த தண்ணியை பாலையும் தண்ணியும் ஊற்றி வச்சோம்னா அந்த பாலை மட்டும் குடிக்குதோ அதே மாதிரி சாப்பிடக்கூடிய அன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை மிச்சம் வச்சுட்டு பாலையை மட்டும் உறிஞ்சி விடும். ஆகவே அன்னத்துக்கும் ஒரே நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த பாலை உறிஞ்சி கொண்டு தண்ணீரே என்ன பண்ணிடும், மீதமாக வைத்து விடும். இதுதான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நம்மளுக்காக விளக்கியிருக்காங்க. ஆகவே அன்னங்களிலே 2 வகை உண்டு. இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை பத்தி ரொம்ப அழகா இந்த வித்தியாச அன்னங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த அன்னங்கள் அப்படின்னு சொல்லும் போதும் 2 அன்னங்களை பத்தியும் நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். 2க்குள்ள ஒற்றுமையை பத்தி என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப வெண்மையான ஒரு வாத்து போன்று அமையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இன்னொரு அன்னம் அதுவும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா வெண்மையாக. ஏன் அப்படின்னா நம்ம 2 வேளை 3 வேளை அன்னத்தை உண்ணும் போது அதனுடைய நிறம் என்ன ஆகும் அப்படின்னா வெண்மையா. சரி, அது கூட ஏதாவது பொருள் சேர்த்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு எப்ப என்ன ஆகும், அந்த அன்னம் வேறுபடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அழகா இங்க பண்ணியிருக்காரு, பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னும் வைரமுத்து பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. சரிங்களா? படைப்பாளி அப்படின்னா ஒன்றை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எண்ணற்ற திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. எண்ணற்ற கவிதைகள், கட்டுரைகள் என்று மிகப்பெரிய ஒரு கம்பீரமான ஒரு நபர் தான் யாரு அப்படின்னா கவிஞர் வைரம்.
அவர் எழுதிய இந்த வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிறது அன்னங்களுக்குரிய வேறுபாடுகள் குறித்தும் அன்னப்பறவைக்கும் நாம் 3 வேளை உண்கின்ற அன்னத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இங்கே எடுத்து இயக்குவதாக அமைந்துள்ளன. இந்த அன்னம் என்கின்ற பாடத்தின் மூலம் நம் வாழ்வில் சங்ககால மரபுகளையும் சங்ககாலத்தில் இப்படி ஒரு பறவை இனம் வாழ்ந்த ஒரு முறையையும் அறிந்து கொண்டோம் என்பது இதுல பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம இங்க இது மூலம் என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலம் அன்னம் போன்ற விளக்கங்களுக்கு உண்டான செய்திகள் என்ன அப்படிங்கிறத விளைவிக்கிறோம். ஆகவே இந்த அன்னம் என்கின்ற ஒரு பாடப்பகுதியில ரொம்ப சிறப்பான வித்தியாசமான அன்னங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருக்காரு இங்க கவிஞர் அழகாக எடுத்து இயம்பி இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நன்றி, வணக்கம்.